வணக்கம் மாணவர்களே. வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் உங்களுக்கு தெரியுமா? இலக்கியம்ல என்னென்ன இருக்கு? கவிதை, நாவல், நாடகம். சரி, இப்ப என்ன பண்ண போறோம்னா ஆசிரியருக்கு 4 குழு வேணும். முதல் குழு, இரண்டாவது குழு, மூன்றாவது குழு, நான்காவது குழு. இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்ட்டு ஆசிரியர் இதுலதான் வந்து ஒளிச்சு வச்சு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அடுத்த பத்தி இருக்கு உங்களுக்கு கடைக்கு கீர்த்திக்காக கண்டிப்பா உங்களுக்கு நம்ம ரமமா இங்க ஒரு குழு அவங்க 2 பேர் மினுக்கு போங்க, 2 பேர் நம்ம எடுத்துவாங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து பெட்டில வரைய உட்கார்ந்தீங்க. அதை திறந்து பாருங்க. திறந்து பார்த்துட்டு ஆசிரியர் நம்ம என்ன படிக்க போறோம்னு சில காட்சி வச்சிருக்கேன். காட்சியில சில குறிப்பு பின்னாடி வச்சிருக்கேன். பார்த்துட்டு நீங்க தான் சொல்ல போறீங்க. சரியா? காட்டுங்க. காட்சி பின்னாடி குறிப்பு இருக்கு. கவனிங்க. எல்லாரும் பாருங்க. எங்க பாருங்க. எல்லாரும் பார்த்தாச்சா? பார்த்துட்டோம். அதுல உள்ள குறிப்பு கிடைச்சிச்சா உங்களுக்கு? முதல் குழுக்கு என்ன கிடைச்சிருக்கு? அதாவது புயல் காற்று மக்கள் இடம் இல்லாமல் இருப்பார். கருணை கொள்கிறார், அன்பு உள்ளம் கொண்டவர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரி, உங்களுக்கு அந்த படம் என்னது? உங்களுக்கு புரிஞ்சதை சொல்லுங்க. கோப்பெருஞ்சுரனுக்காக வடக்கி இருக்கிறாங்க. யார் வடக்கு இருக்கிறார்? பேசுறாங்க யார்? சரி, உங்களுக்கு இது வந்து உடைய படம் ஓடை போவோம் வந்து ஒரு பேரை கண்டுபிடிப்பாங்க. அந்த காட்சி காட்சி கிடைச்சிருக்கு. அதுல யார் என்ன பண்ணுவா? நீங்களும் உடையப்பனுக்கும் உடையப்பன் வந்து மீன் பிடிப்பாங்க. ஆனா வந்து அவருக்கு வந்து ஒரு பேரை கிடைக்கும். அதை வந்து சிறாந்தையர் மேற்படியார் பாண்டிய மன்னர் போயிட்டு இது பண்ணி செக் பண்ணுவாங்க. சரி, அடுத்து கடைசி கொலை வழக்கில் விசாரணை சிறாந்தையர் வந்து கண்காணி. சரி, இப்போ இந்த வரை நம்ம நீங்க என்ன படிக்க போறோம்னு நினைக்கிறீங்க? நாடகம். நாடகத்துல யாரை பத்தி படிக்க போறோம்? ஆமா ஆசிரியர் பண்பு யாரோட பண்பு நலன்? பிசிராந்தியர். எல்லா குழுக்கும் பிசிராந்தியர் தான் கிடைச்சிருக்கு. சரியா? இப்ப ஆசிரியரால கொஞ்சம் எழுத முடியாது. அதனால ஆசிரியர் இந்த வகுப்புல ரொம்ப அமைதியான ஒரு மாணவி வந்து இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு தான் எழுத வைக்க போறோம். எழுதி ஏத்திக்கிறாங்க. முதன்மை கதாபாத்திரங்களை விவரிப்பர் கற்றல் தரம். ஆசிரியர் தெரியாத எல்லா பிரார்த்தனை செய்வோம். நன்றி. நாடகத்தின் கதாபாத்திரங்களை விவரிப்பர். இது வந்து அது வந்து கற்றல் ஆமா, கற்றல் தரம் எழுதுங்க. 2.4.3 முதல்ல வந்து 2.4, அடுத்து வந்து 2.4.3. ரொம்ப சொல்றீங்க. எத்தனை பாட்டு வந்து வாவ் அமைதியா படிங்க. நாடகத்தின் முதன்மை கதாபாத்திரங்களை வாழ்த்துக்கள்.
ஆத்திரத்தில் பண்பு நலன்களை ஆராய்ந்து விவரிப்பர். சரி, அடுத்து போலாம். போலாம் ஆசிரியர். சரி, என்னென்ன பண்பு நலன் பிசுராந்தியரோட பண்பு நலன் நாடகத்துல இருக்கு? ஆசிரியர். உணவு உணவு மனப்பான்மை கொண்டவர். நட்பை நட்பை போற்றுவர். அறிவு கொண்டவர். மாற்று சிந்தனை கொண்டவர். மக்கள் மீது அக்கறை கொண்டவர். மக்கள் மீது அக்கறை கொண்டவர். சரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இதோட எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆசிரியர் சரி சரி உட்காருங்க. அடுத்த வாய்ப்பு கொடுங்க ஆசிரியர். சரி சரி முடிவு எனக்கு வாய்ப்பு. சரி, இது யார் படிக்க போறீங்க? தினேஸ்வரன். வாங்க தினேஷ் படிங்க. அவ்வகையில் பிசுராந்தியார் நட்பை போற்றுவதாக திகழ்கிறார். சான்றாக பாண்டிய நாட்டை சார்ந்த பிசுராந்தியார் சோழ நாட்டு மன்னனான கோப்பெருஞ்சோழன் மீது ஆழ்ந்த நட்பு கொண்டிருக்கிறார். இருவரும் நேரில் கண்டதில்லை என்றாலும் உள்ளத்தால் நெருங்கிய நட்பு கொண்டவர்களாக திகழ்கின்றனர். முருகு என்ற ஏற்பெயரை கொண்ட தன் பேரனை கோப்பெருஞ்சோழன் என்ற புனைப்பெயர் கொண்டு வாயார் அழைத்து மகிழ்கிறார். மேலும் கோப்பெருஞ்சோழன் தன் பிள்ளைகள் ஆட்சியை பிடிக்க செய்த சதிநாச வேலைகளை அறிந்து உள்ளம் வென்று வடக்கிருந்து இறக்க முடிவெடுத்த தகவல் பிசுராந்தியாரை வந்தடைகிறது. தன் அருமை நண்பரை விட்டு பிரிய எண்ணம் இல்லாமல் பிசுராந்தியாரும் சோழ நாட்டுக்கு விரைந்து சென்று வடக்கிருந்து உயிர் நீத்தது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது. எனவே இதன் வழி பிசுராந்தியாரின் உள்ளத்தில் நட்பு எனும் விருட்சம் எத்துணை ஆழம் வேரூன்றி உள்ளது என்பது புலனாகிறது. சரி, ஆசிரியர் வந்து விளக்குறேன். முதல்ல வந்து நட்பை போற்றுபவர். ஓகே, பிசுராந்தியர் வந்து பார்த்திருக்காரா சோழ நாட்டு மன்னன் கோப்பெருஞ்சோழனை? இல்ல. அந்த நட்போட ஆழம் எப்படி இருந்துச்சு? அவர் பார்க்கனாலுமே அவரோட பேருக்கு வந்து அவரோட பேர் என்ன? அந்த பேர் வந்து முருகு. ஆனா வந்து என்னன்னு கூப்பிடுவாரு? கோப்பெருஞ்சோழன் அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. அதுக்கப்புறம் வேற என்ன செய்வாங்க? வடக்கு இருப்பாங்க. ஓகேவா? உயிர் நீக்க கோப்பெருஞ்சோழன் முடிவு எடுத்துட்டாங்க. இந்த விஷயம் அவங்க மகனுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அப்ப அது வந்து எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க மகன்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு சதிநாசன் வேலை செய்வாங்க. இத வந்து யாருக்கு தெரிஞ்சிருந்த விஷயம்? பிசுராந்தியாருக்கு தெரிஞ்சிரும். பிசுராந்தியாருக்கு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுவாரு? அவரும் வடக்கு இருப்பாரு. அந்த அளவுக்கு அவருடைய நட்பு ஆழமா இருந்துச்சு. பரீட்சையில இந்த மாதிரி தான் ஒரு பத்தியில எழுதணும். எழுதுறப்ப ஆசிரியர் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. மஞ்சள் கலரா இருக்கிறது அந்த பண்பு குறிக்குது. கடைசியா இருக்கிறது வந்து இது என்ன குறிக்குது? இது வந்து சான்று வாக்கியம். ஒரு சம்பவத்தை நீங்க குறிச்சீங்கன்னா அது கொஞ்சம் விரிவா சொல்லணும். நீங்க ரெண்டு சம்பவம் கூட பேசலாம். அப்படின்னா நீங்க கொஞ்சம் சுருக்கமா சொல்லிக்கலாம். அடுத்து கீர்த்திகா படிங்க. கீர்த்திகா. மேலும் பிசுராந்தியார் உதவு மனப்பான்மை கொண்ட கருணை கடலாகவும் விளிர்கின்றார். எடுத்துக்காட்டாக பிசுராந்தையர் காலையில் வரச் சொல்லியிருந்த மேற்படியார் என்ற புலவர் பிசுராந்தையரின் வீட்டிற்கு மாலை நேரத்தில் வருகிறார். பிசுராந்தையார் தாமதமாக வந்ததற்கான காரணத்தை மேற்படியாரிடம் விசாரிக்கின்றார். அதற்கு மேற்படியார் தான் காலையில் வர முடியாததற்கு வீட்டில் அரிசி வாங்க வருமானம் இல்லை எனவும் அதனால் தனக்கும் மனைவிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது எனவும் தன் சோக கதையை கூறுகின்றார். இதை கேட்டு பிசுராந்தையார் உடனே தம் மார்பிலிருந்து கல்லிழைத்த பதக்க தொங்கலை கழற்றி மேற்படியாரிடம் கொடுத்து மனைவி மக்களின் பசியை போக்குமாறு வேண்டுகிறார். இதன் வழி பிசுராந்தையார் பிறர் நிலை கண்டு உதவும் மனப்பான்மை கொண்டவர் என்பது தெளிவாகிறது. சரி, இதுல என்ன சொல்லியிருக்காங்க? உதவும் மனப்பான்மை. எப்படி உதவும் மனப்பான்மை? பிசுராந்தியர் வந்து யார் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க? காலையிலே வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு மேற்படியார். ஆனா மேற்படியார் வந்தாரா? வரல. காரணம் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு? என்ன காரணம் சொல்லியிருக்காரு? அப்புறம் பிசுராந்தியர் என்ன பண்ணிருக்காரு? அப்ப இதோட என்ன தெரியுது? பிசுராந்தியருக்கு உதவும் மனப்பான்மை இருக்கு அப்படின்னு தெரியுது. சரி, மூன்றாவது படிங்க. யார் படிக்க போறீங்க? ஜீவித்ரா படிங்க. இது மட்டுமல்ல, அவர் பிசுராந்தையர் அன்புள்ளம் கொண்டவராகவும் சான்றாக பாண்டிய நாட்டு தலைநகராகிய மதுரையில் முன்னிரவு நேரத்தில் காற்றும் மழையும் பலமாக அடித்தன. அவ்வேளையில் யானையின் மேல் இருந்தபடி மக்களுக்கு எச்சரிக்கை விட்ட ஒரு உருவம் ஆராய்ச்சி மணியை அடித்தது. மணி ஓசையை கேட்டு பாண்டிய மன்னன் அறிவுரை நம்பி இடையறிய அரண்மனையில் இருந்து
அடித்து காற்றும் மழையும் குறைந்தன. இயற்கை சீற்றத்தை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வண்ணம் ஆராய்ச்சி மணியை அடித்தவர் பிசிறந்தையார் என்பது தெரிகிறது. பின்பு புயல் மழையால் மக்கள் அடைந்த துன்பத்தை பார்வையிடுவதற்காக பிசிறந்தையார் மன்னனுடனும் மேற்படியாருடனும் செல்கிறார். இச்சம்பவம் பிசிறந்தையார் அன்புள்ளம் கொண்டவர் என்பதை பறைசாற்றுகிறது. சரி, அடுத்து என்னது? அன்புள்ளம் கொண்டவர். சரி, இது என்னது? சுருக்கமா சொல்லுங்க. மக்கள் புயல் காத்து அடிச்சு மக்களுக்கு என்ன ஆயிடும்? ஆபத்துல மாட்டிப்பாங்க. அப்ப இந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சிடும்? பிசிராந்தியருக்கு தெரிஞ்சு உடனே போயிட்டு என்ன பண்ணுவாரு? மணி அடிக்கிறாங்க. இது வந்து பிசிராந்தியர் தான் அடிச்சிருக்காரு அப்படின்ட்டு மக்களுக்கு தெரிய வருது. அப்ப இதன் வழி வந்து பிசிராந்தியர் அன்புள்ளம் கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க. வேற நிஷாலினி படிங்க. மதிநுட்பம் கொண்டவர். இதை தவிர்த்து பிசிராந்தையார் மதிநுட்பம் கொண்டவராகவும் வலம் வருகின்றார். உதாரணத்திற்கு புயல் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலையை கண்டறிய மன்னனுடனும் மேற்படியாருடனும் சென்ற பிசிராந்தையார் சிற்றூரில் உள்ள ஒரு தோப்பை அடைகின்றார். அங்குள்ள குட்டையிலிருந்து உடையப்பன் எனும் மீனவன் மூலம் ஒரு பெட்டி கிடைக்கப் பெறுகிறது. அப்பெட்டியினுள் உடல் முழுவதும் பெரும் புண்களுடன் ஒரு பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்படுகிறது. அப்பெண்ணின் உடல் பெட்டியுடன் அரண்மனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அப்பெண்ணின் உடல் அழுகிவிட்டதால் பிசிராந்தையார் இறந்த பெண்ணின் அடையாளத்தையும் கொலை செய்தவரையும் கண்டுபிடிக்க தச்சுப்புலவரை அழைத்து அவளை போல் மரப்பாவை ஒன்று செய்ய சொல்கின்றார். இறுதியில் அதனை கொண்டு விசாரணை நடத்தி உண்மையை கண்டறிகிறார். இச்சம்பவத்தின் வழி பிசிராந்தையார் மதிநுட்பம் மிக்கவர் என்பது தெல்ல தெளிவாகிறது. இது என்ன சொல்றாங்க? மதிநுட்பம். அதாவது புயல் காத்துல வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரிஞ்சு பிசிராந்தையார் எல்லாமே ஒண்ணா போவாங்க. போற வழியில ஒரு குட்டில என்ன இருக்கு? ஒரு பெண்ணின் உடல். பெட்டியில வந்து யார் கண்டெடுப்பா? உடையப்பனோ ஓடையப்போ கண்டெடுப்பாங்க. பெண்ணின் உடல் எப்படி இருந்துச்சு? அது யாருன்னு அடையாளம் காண முடியல, கண்டே பிடிக்க முடியல. அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க? தச்சு புலைவரை கூப்பிட்டு அதே மாதிரி மரப்பாவைனா என்னது? மரத்தால் செய்யப்பட்ட ஒரு கணித்து அனுமானம் செஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த விசாரணை யார் நடத்துறா? அரசரும் பிசிராந்தையரும். பிசிராந்தையர் தான் கூட்டு வாங்க அரண்மனைக்கு போலாம் அப்படின்னு போறாங்க. இதன் வழி அவர் மதிநுட்பம் மிக்கவர் அப்படின்னு தெரியுது. சரி, கடைசி அறிவி. படிங்க அறிவி. இறுதியாக பிசிராந்தையர் மாற்று சிந்தனை கொண்டவராக விளங்குகிறார். மாற்று சிந்தனை. நாட்டு மக்கள் தங்கள் தற்காத்துக் கொள்ளும் பக்குவம் வேண்டும் என்ற தனது எண்ணத்தை நாடகத்தில் பல இடங்களில் பதிவு செய்கிறார். எடுத்துக்காட்டாக வழக்கு விசாரணையில் இறந்த பச்சை கிளியின் மரப்பாவை காட்டப்பட்டு மான்வளவனும் மணவளவன் அவ்விருவரும் தங்கள் தவற்றை உணர்ந்து தண்டனை தருமாறு வேண்டினாலும் பாண்டிய மன்னன் அறிவுரை நம்பி அவர்களை மன்னித்து விடுதல் செய்ய பச்சை கிளி எடுத்துக்காட்டாக காட்டி மக்கள் நல்லவராகவும் செல்வராகவும் இருப்பது மட்டுமின்றி தீயவர்களை எதிர்த்து போராடி தங்களை தற்காத்துக் கொள்ளும் வல்லவராகவும் இருக்க வேண்டும் என மக்களுக்கு சுட்டி காட்டுகிறார். இதன் வழி பிசிராந்தை இயல்பாக சிந்தனைக்கு அப்பாற்பட்டு மாற்று சிந்தனை கொண்டவர் என்பது உள்ளகை நெல்லிகனி. சரி, நன்றி. அடுத்து கடைசி என்ன பார்க்கிறோம்? மாற்று சிந்தனை கொண்டவர். சரி, பச்சை கிளியோட மரப்பாவை வந்து காட்டப்பட்டு யார் காட்டப்பட்டுச்சு? மான்வளவன். அந்த தவறு யார் ஒப்புக்கொள்றா? மான்வளவன் நான் தான் கொலை செய்தவன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அப்படி சொன்னோடனே சரி ரெண்டு பேரும் தூக்குறதுலாம் யார் சொல்றாரு? முதல்ல சொல்லிடுவாரு. சரி ரெண்டு பேரும் தண்டனை கொடுத்துடலாம் யார் சொல்றாங்க? அரசர் சொல்றாரு. பிசிராந்தையர் என்ன சொல்லுவாரு? வேண்டாம், கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதன் வழி வந்து மாற்று சிந்தனை கொண்டவர் அப்படின்னு தெரியுது. சரியா? நம்ம 5 படிச்சோம். சண்முகப்பிரியா எழுதுங்க அந்த 5. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என்னது? மாற்று சிந்தனை கொண்டவர். ஓகே, முதல்ல வந்து மாற்று சிந்தனை கொண்டவர். இரண்டாவது என்ன படிச்சோம்? மதிநுட்பம் கொண்டவர். மதிநுட்பம் கொண்டவர்.
அன்புள்ளம் கொண்டவர். அன்புள்ளம் கொண்டவர் கொண்டவர். வேற நட்பை நட்பை போற்ற வேண்டியதான் முதல்ல படிச்சு அதை மறந்துட்டீங்க. மருந்தில் ஆசிரியர் நாங்க வந்து டெஸ்ட் நாங்க அந்த குழு டெஸ்ட் பண்ணோம். கீர்த்திகா இரண்டா அன்புள்ளம் கொண்டவர். நட்பை போல் நட்பை போற்றுபவர். உதவும் மனப்பான்மை மனப்பான்மை கொண்டவர். இந்த 5 தான் படிச்சோம். ஜீவித்ரா சீத்ரா சரி, இந்த 5ம் நீங்க உங்க புத்தகத்துல எழுதி வச்சுக்கணும். சரியா? இப்ப நம்ம நடவடிக்கைக்கு போகலாமா? சரி, ஆசிரியர் வந்து ஒரு குறிப்பு எடுத்திருக்கீங்க. எடுத்து வந்திருக்கேன். இப்ப ஒவ்வொரு குழுவுக்கும் ஆசிரியர் ஒண்ணு கொடுப்பேன். இந்த இடத்துல வந்து உதவும் மனப்பான்மை இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதோட சான்று எழுதுனா சான்று கடைசியா வலியுறுத்தும் வாக்கியம் எழுதணும். நீங்க அவ்வளவு நீட்டா எழுதணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு புரிஞ்ச அளவுல நீங்க எழுதினா சரி. அதே நான் மாற்றி வச்சிருந்தேன். நாங்க ஒன்னாவது குழு. அது நான் மாடல் பண்ணது அது நாங்க ஒண்ணா மருந்தில் ஆசிரியர் அன்புடமே கொண்டவர். ஆசிரியர் ஒரு 4 நிமிடம் தரேன். 4 நிமிடம் ஆய்வு. குழுல கலந்துரையாடி அதே குழுல முதல்ல இருந்த அதே குழுல இருங்க. தெரியலன்னா ஆசிரியர்கிட்ட கேட்கலாம். இன்னும் 2 நிமிடம். எந்த குழு முடிச்சிட்டீங்க? 2 குழு முடிச்சிட்டீங்க. இன்னும் 2 குழு தான் இருக்குங்க. சரி, இன்னும் 2 குழு விரைவாக. ஓகே, முடிச்சிட்டாங்க. தினேஷ் வேற நீங்க முடிச்சிட்டீங்களா? சரி, உட்காருங்க.
பண்புணர்வை கொண்டவர் அப்படின்னு சரி படிக்கிறப்ப கேக்குறமா இல்லையா? கேளுங்க. பாண்டிய நாட்டில் காற்றும் மழையும் அடித்தது. அப்போ வந்து அந்த கண்டு பிசிராந்தையார் ஆராய்ச்சி மணி அடித்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி மணி ஓசை கேட்டு பாண்டிய மன்னன் வந்துட்டு அரசவையில இருந்து கீழே இறங்கி வராரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மக்களோட அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை பார்க்கறதுக்கு வந்து அரசரோட பிசிராந்தையார் போறாரு. இதுல இருந்து வந்து அவருடைய அக்கறை உள்ள கொண்டவர் வலியுறுத்தும் வாக்கியம் வந்து இச்சம்பவம் பிசிராந்தையார் அனுகூலம் கொண்டவர் என்று சரியா சொன்னாங்களா? சரி கை தட்டல் கொடுங்க. உதவும் மனப்பான்மை. கேளுங்க. சான்று வந்து பிசிராந்தையார் காலையில வந்து மேற்படியார் வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாரு. மேற்படியார் வந்து சோம்பேறித்தனமா வீட்டுக்கு வராம காரணம் சொல்லுவாரு. அடுத்து கேட்பேன் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. ஏன் வரலன்னா வீட்டுல அரிசி இல்ல, சாப்பாடு இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு பிசிராந்தையார் உடனே வந்துட்டு அவர் கழுத்துல அந்த பதக்க தொங்கலை கழட்டி எடுத்துக்கோ சொல்லிடுறாரு. எடுத்து பசி எடுத்திருப்பாரு. இதன் வழி என்ன சொல்றாங்கன்னா பிசிராந்தையார் பிறர் நிலை கண்டு உதவும் மனப்பான்மை கொண்டவர் என்பது தெளிவாகிறது. சரியா சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க நீங்க? சரி நன்றி. ஓகே அடுத்த குழு இருங்க. நீங்க நிஷாலிக்குமா? வணக்கம். எங்கிட்ட பண்டு நலன்னு பார்க்கும்போது நட்பை போற்றுபவர். முதல் வாக்கியம் வந்து இந்த நாடகத்தில் பிசிராந்தையார் சோழனுடனான நட்பை போற்றுபவராக திகழ்கிறார். அதற்கு சான்றாக தன் பேரனுடைய முருகு என்ற பேருக்கு பதிலாக அவர் கோப்பெருஞ்சோழர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து கோப்பெருஞ்சோழனோட வந்து சேர்ந்து அவர் வடக்கு இழுத்தல் இருப்பாங்க. கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் வந்துட்டு சந்திச்சிருக்கவே மாட்டாங்க, இருந்தால் ஆழ்ந்த நட்பு கொண்டிருப்பாங்க. வலியுறுத்தும் வாக்கியம் பார்த்தோம்னா அதை போல நாமும் நல்ல நட்பை போற்றி நடக்க வேண்டும். சரி நன்றி. சிறப்பா சொன்னாங்க இந்த குழு. ஓகே இதோட நட்பு இந்த அளவுக்கு இருந்துச்சு, அவ்வளவு ஆழமா இருந்துச்சு. நம்ம நண்பருக்காக நம்ம உயிரை கொடுக்குமா? கொடுக்க மாட்டோம். ஆனா பிசிராந்தையார் என்ன பண்ணிருக்காரு? கொடுத்திருக்காரு. ஓகேயா? அந்த அளவுக்கு அவருடைய நட்பு ஆழமா இருந்துச்சு. இது ஒரு பண்பு நலன் அவருடைய. சரி கடைசி கொடுப்பாங்க. கடைசி குழுவாரு சரி. எங்களுக்கு கடைசி மாற்று சிந்தனை கொண்டவர். இது வந்துட்டு என்னன்னா மாற்றுத்திறனாளி இல்ல, மாற்று சிந்தனை. எங்களோட சான்று வந்துட்டு நாட்டு மக்கள் வந்து தற்காத்து கொள்ளும் பக்குவம் வேண்டும் என்ற எண்ணத்தை வந்துட்டு பல இடங்கள்ல அவர் பதிவு செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு எடுத்துக்காட்டு வந்துட்டு வழக்கு விசாரணையில இருந்த பச்சைக்கிளியின் மரப்பாவை காட்டப்பட்டு மாணவர்கள் தூயின வந்துட்டு குற்றவாளிகளை உறுதி செய்யப்பட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு தங்கள் தவிர்த்து வந்து அவங்க உணர்ந்து தண்டனை வந்துட்டு அரசர் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் சொல்லுவார் இல்ல தண்டனை கொடுக்க வேணாம்னு சொல்லி அப்புறம் அரசர் என்ன பண்ணுவாரு, மன்னித்து அவங்க வந்து விடுதலை செஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் வந்து பிசிராந்தையார் வந்துட்டு பச்சைக்கிளியை ஒரு உதாரணமா வச்சு இந்த மக்கள் வந்துட்டு நல்ல இது செல்வராக வந்துட்டு இருப்பது முக்கியம் இல்ல, தீயவர்களை எதிர்த்து போராடி தற்காத்து கொள்ள நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கடைசி வலியுறுத்தும் வாக்கியம் வந்துட்டு பிசிராந்தையார் இயல்பான சிந்தனைக்கு இயல்பான சிந்தனைக்கு அப்பாற்பட்டு மாற்று சிந்தனை கொண்டவருக்கு வலியுறுத்தப்படுகிறது. இது ஆசிரியர் ஒண்ணு கொடுக்கல, எது கொடுக்கல, என்ன பண்பு நலன் கொடுக்கல? அன்புள்ளம். ஆமாவா? மதிநுட்பம். ஆமாவா? மதிநுட்பம் யாருமே அப்ப மதிநுட்பம் அவங்க கவனிக்கல. சரி மதிநுட்பம் என்னது? அந்த மரபொம்மை செஞ்சு
அதுதான் வந்து அதை வச்சு தான் வந்து குற்றவாளி. குற்றவாளியை யாருன்னு தீர்மானிப்பாரு. சரி, சிறப்பா சொன்னீங்க. சரி, இப்போ வந்து நம்ம மதிப்பீடு போற ஆசிரியர் வந்து உங்களுக்கு குழு முறையில தான் மதிப்பீடு செய்ய போற. சரியா? சரிங்க. நான் இந்த வருஷம் கொஞ்சம் அஸ்வினி கொஞ்சம் சரி. ஆசிரியர் சொல்ற குழு மட்டும் பதில் சொல்லணும். மற்ற குழு வந்து அமைதியா இருக்கணும். சரி, மூன்றாவது குழு கேள்வி வாசிச்சுட்டு பதில் சொல்லுங்க. மூன்றாவது குழு விஷால். யாரு கேக்குறீங்க? நாட்டு மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளும் பக்குவம் வேண்டும் என்று சரி, எனக்கு தெரியும். ஒரு பதில் தான். பக்குவம் கொண்ட எண்ணத்தை வந்து கொண்டதுனால அவர் வந்துட்டு ஒரு மாற்று சிந்தனை கொண்டவர். சரியா? சரி. சரி, அடுத்த கேள்வி அஸ்வினி சொல்லுங்க. அஸ்வினி குழு தப்பு சொல்லக்கூடாது. சரியா? அந்த மாதிரி சொல்லக்கூடாது ஹரிணி. சரி, அடுத்து ஹரிணி குழு கேள்வி வாசிச்சுட்டு பதில் சொல்லுங்க. அங்குலம் கொண்டவர். கேள்வி வாசிங்க. கேள்வி வாசிங்க. சிக்கலை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வண்ணம் ஆராய்ச்சி மணியை அடித்ததோடு புயல் மழையால் மக்கள் அடைந்த துன்பத்தை பார்வையிடுவதற்காக பித்ராந்தையார் மன்னனுடனும் மேற்படியாருடனும் விலகுகின்றார். சரியா? சரி, கைத்தட்டல் கொடுங்க. கடைசி குழு நாங்க பதில் சொல்லுங்க. பிசிராந்தையார் தம் மார்பில் இருந்த கல்லெழுத்த பதக்கத் தொங்கலை கலட்டி மேற்படியாரிடம் கொடுத்து மனைவி மக்களின் பசியை போக்குமாறு வேண்டுகிறார். உதவும் மனப்பான்மை கொண்டவர். கோபிஷ்கர். சாப்பாடு சச்சா. சரி, இப்ப நம்ம பாடத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன படிச்சோம்? என்னென்ன பண்பு நலன் படிச்சோம்? சரி, 5 படிச்சோமா? இப்ப ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்பார். நீங்க பதில் சொல்லணும். ஓகே, என்ன கேள்வினா உயர்நிலை சிந்தனை கேள்வி. இந்த நாடகத்திலிருந்து இந்த கற்ற இந்த பண்பு நலன் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்க எவ்வாறு பயன்படுத்துவீங்க? மத்தவங்களுக்கு உதவி செய்யணும். மத்தவங்களுக்கு ஏன் உதவி செய்யணும்? அப்ப அது வந்து அதனால பங்கு கொள்ள நட்பை போற்ற வேண்டும். நட்பை போற்ற வேண்டும். ஏன் நட்பை போற்றணும்? அப்பதான் நான் கை எனக்கும் கை போல திருக்குறளுக்கு ஒப்ப நான் ஒரு புரிதலை பாசத்தை அப்படிதான் நான் காட்டுறேன். மாற்று சிந்தனை செய்யணும். ஏன்? ஏன்னா நம்ம வந்து எல்லாரும் ஒரே மாதிரி வச்சுக்க மத்த அந்த சரி, அப்ப மதிய நுட்பம் என்ன பண்ணுவீங்க? ஐடியா ரொம்ப யோசிப்பேன். அப்படிலாம் பிளான் பண்ணிருக்கேன். சரி, சிறப்பா சொன்னீங்க. சரி, இன்றைய பாடம் இன்னைக்கு இவ்வளவுதான் முடிவடையுது. நீங்க என்ன பண்ணணும்? உங்க வீட்டு பாடமா ஆசிரியர் இது உடனுக்குடன் இந்த குறிப்பை கொடுத்திருக்கேன். நீங்க வந்து அதை எழுதி அடுத்த வகுப்புல சொல்லுங்க. சரி ஆசிரியர். நாளைக்கு நான் செய்ய மாட்டேன். அப்பதான் சரி, comment. 3 comment. Positive குழு. நல்ல ஃப்ளோவா இருந்துச்சு. நீ பீடிகை செய்யறப்போ நீ ஸ்ட்ரெயிட்டா கருத்து கேட்ட மாதிரியே ஃபீல் ஆச்சு. கருத்து சொன்னேன். இப்போ நீங்க கை வலின்னு சொன்னீங்க. ஆனா வந்து பொதுவா பார்த்தீங்கன்னா வந்து கட்டுறது மாறுறது சொல்றது அவசியம் கிடையாது. ஒரு நீங்க கை வலி இருந்துச்சுன்னா கூட நீங்க நார்மல் வாயை சொல்லி மாற்று வைக்கிறது. அப்புறம் தினேஷ் கேட்பான், ஏன் அவன் பையன் எழுதல அப்படின்னு. நன்றி. ஆமா அது கமெண்ட் ஆயிடுச்சு.